தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, ஒரு 10 மார்க் கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாராம்ஷ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அந்த லெசனினுடைய சாராம்ஷ் தெரியும். ஓகேவா? பட் அந்த சாராம்ஷ் வந்து அது வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது, அதே லெசன்லேருந்து ஒரு இஆர்சி வந்திருக்கு. ஓகேவா? அந்த இஆர்சி அப்படிங்கும்போது, நீங்க அத படிக்கல அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்ண பார்க்குறீங்க. பட் வந்து அது வந்து ஃபுல்லா தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இஆர்சி எழுதாம விட்டுறீங்க. அப்போ ஃபைனலா என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க மத்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த இஆர்சி படிச்சு பாருங்க. அதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாராம்ஷினுடைய இஆர்சியிலிருந்து கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா, நீங்க படிச்சத ரீகால் பண்ணி பாருங்க. அந்த வார்த்தைகள் என்ன வந்திருக்கு அப்படின்றத வந்து ரீகால் பண்ணி பாருங்க. ஸோ அப்ப அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு தெரியும். அப்புறம் அதை யார் எழுதுனாங்க அப்படின்றத நம்ம சாராம்ஷ் படிக்கும்போதே சாராம்ஷ்ல வந்து அந்த ரைட்டர்னுடைய பேரும் படிப்போம் இல்லையா? ஸோ இஆர்சிக்கு வந்து இதுதான் முக்கியம் இல்லையா? யார் எழுதுனாங்க, அதனுடைய மீனிங்